மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் மேற்காலை முத்தீஸ்வரம் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சல திருக்கோயிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை 12 மாதங்களில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில குவிந்து கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில நேற்று மதியம் மாசி மாதம் பௌர்ணமி 11:40 மணிக்கு தொடங்கி இன்று மதியம் 12 மணியாச்சு நிறைவு அடைகிறது. மாசி மாதம் பௌர்ணமியில் கிரிவல பாதையில் மாவட்டத்திலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து நேற்று இரவு முதல் விடிய கிரிவல பாதை மேற்கொண்டனர். இந்த நிலையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகை தரும் பக்தர்கள் சிறப்பு பேருந்து, சிறப்பு ரயில்கள் நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில விடிய கிரிவல பாதை பக்தர்கள் தங்கள் ஊருக்கு செல்வதாக திருவண்ணாமலை மாவட்ட ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இந்த நிலையில உள்ள அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள், அதாவது ரயில் நிலையத்தில் அனைத்து இடங்களிலும் உள்ள பொதுமக்கள் கூட்டமாக இருந்த நிலையில விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயிலில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்தடைந்த பௌர்ணமி கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. ரயில் புறப்பட்டு செல்லும் பக்தர்கள் அடுத்து வருகை தரும் சூழல் காத்திருந்தது. அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.